ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப் நான் 4 ஆட்டுக்கால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெண்ணி போட்டு முடியெல்லாம் நல்லா உரைச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பழம், ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், மிளகு, அப்புறம் மஞ்சள் தூள். எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம சின்ன வெங்காயத்தை ஒரு சுற்றி குக்கரில் போட்டுக்கலாம். அதுக்கு நான் பெருஞ்சீரகம் அதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகை நம்ம முழுசாக தான் போட போகிறோம், சின்ன பிள்ளைங்க கொடுக்கறனால. இதை ஒரு சுற்றி ஆட்டுக்கால், இந்த வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே குக்கரில் வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சா நமக்கு சூப் ரெடி ஆயிரும். வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இந்த அந்த வெங்காயத்தெல்லாம் 1-2 தட்டி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்களா, 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டேன். அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் எடுத்தோம்னா அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகு, ஓகேங்களா. இது அந்த தக்காளி பழம், அப்புறம் மஞ்சள் தூள், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம்னா அதிலே நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை அப்படியே இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா கால் முங்குற அளவுக்குள்ள ஃபுல்லாகவே ஊற்றி வைங்க. இது பாருங்கள், எல்லாம் போட்டு ஒரு கிண்டி கொடுத்துட்டு இதில் கொஞ்சோண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஓகேங்களா. பாருங்கள், நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. இனி இதை கொதி வரவும் நம்ம மூடி போட்டு ஒரு 6-7 விசிலுக்கு மேலே வச்சுருவோம். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும், ஓகேங்க, இதை போட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ஓகே, சூப்பு தேவையான மிளகு இடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, ஓகேங்களா. நம்மளுடைய ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா காலோட தோல்லாம் நல்லா வெந்து துண்டாக தனித்தனியாக கிடக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டுக்கால் சூப் ரெடி. இது சூப்பில் சாப்பிட்றதுக்கு. மீதி நம்ம அப்படி குருமா மாதிரி கூட்டி வைக்க போகிறோம். ஓகேங்களா. இதில் ஆட்டுக்கால் குருமா கூட்டிடுவோமா. எனக்கு ஆட்டுக்கால் நிறையா இருக்காங்க, நான் குருமா வைக்கேன். நீங்கள் கம்மியாக இருந்தால் அப்படியே சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், குழம்புக்கு தேங்காய் துருவி கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி, கசகசா கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் முந்திரி பருப்பு. இது எல்லாமே நான் அரைச்சி அந்த ஆட்டுக்காலுடைய சேர்க்கப்புறம் வாங்க பார்க்கலாம். இது நம்ம அப்படி மை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆட்டுக்கால் பாயாசையில் குருமா மாதிரி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் வத்தல் தூள், மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுது, கரம் மசாலா தூள். வீட்டில் தைச்சது தான், எதுவுமே இதில் கடையில் வாங்கின கிடையாது. எல்லாம் சேர்த்து பாருங்கள். குருமா எனக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம சூப்பில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு. மசாலா வடை போகட்டும். போட்டோன்னு நம்ம தாளித்து ஊற்றி அரைக்கிடலாம். ஓகேங்களா. அப்படியே சிம்மில் போட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. மசாலா வடை ஃபுல்லாக போயிடும். வாங்க, 10 நிமிஷம் ஆகிட்டு நம்மளோட ஆட்டுக்கால் குருமா ரெடி ஆகிட்டு மசாலா வடையெல்லாம் போய்
நல்லா வச்சு நான் வந்து இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிற போகிறேன். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மல்லியிலையும் புதினாலையும் பிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இனிமேல் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றிட்டேன். ஆட்டுக்கால் குருமா ரெடி ஆகிட்டு